ஸ்வாட் மாஸ்டர் இன்கஸ்டஸ் அண்ட் வால் வீரரையும் கடைக்குட்டி சிங்க போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ டெஸ் அராய்ஸ் அப்படின்னு சொல்லி சமன் பண்ணி அங்கே இருக்க அந்த கென்சிலர் குரூப் கமெண்ட்ரை அடிச்சு நொறுக்க அவ்வளோதான். அந்த பக்கம் இருக்கிற அந்த மார்ஷல் எல்லாமே காலி, இவனும் காலி. என்ன பண்ணுறது தெரியாம முழிச்சிட்டு இருப்பான். அப்படின்னு பார்த்து வானத்துலேருந்து பயங்கரமாக ஒரு வெளிச்சம் வந்து, மகனே பயப்படாதே அப்படி சொல்லிட்டு வந்து நிற்க, கென்சிலர் குரூப் லீடரு நீங்கள் வந்துட்டீங்களா அப்படி சொல்லிட்டு மண்டி போட்டு நின்றுட்டு இருப்பான். அதோட போன எபிசோட் முடிச்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த கென்சிலர் குரூப்போட லீடர் வானத்தில் பிரகாசமா வந்து நிப்பான் பாருங்க, லைட் மாதிரி. சரி கீழே இறங்கி வந்து சண்டை போடுவோம் அப்படின்னு பார்த்தா அவனோட உருவமே தெரிய மாட்டேங்குது. வெளிச்சமா அப்படியே மட்டும் தான் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ யாரா அவன் கீழே இறங்க மாட்டான், அப்படியே மின்னுறானேயா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம முருகனும் டே நீ யாரா அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவன் சொல்லுவான் பார்த்தீங்களா அந்த கென்சிலர் குரூப் லீடரு, டே என்ன தெரியலையா, போன தடவை நீ 1000 வருஷத்துக்கு முன்னாடி உன்னோட கண்ட்ரோலை இழந்து பைத்தியக்கார மாதிரி சுத்தினியே, நான் தானடா உன்னை காப்பாத்தினேன், என்ன மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, அதை கட்டு முருகன் கடுப்பாயிருவான். டே யாரா நீ, உன்னை எனக்கு தெரியாதடா, 1000 வருஷத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்தனா அப்படி சொல்லிட்டு இருக்க. டக்குன்னு பார்த்தா அவன் ஒரு சொடக்கு போடுவான். சொடக்கு போட்டோன்னே நம்ம முருகன் ஏதோ தனியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். பார்த்தா 1000 வருஷத்துக்கு முன்னாடி டெமார் இருந்தா பார்த்தீங்களா சேட கடவுளோட கான்ட்ராக்டர், அவன் செத்து போன மாதிரி அப்படி தெரியும் பார்த்துங்க. அதை பார்த்துட்டு முருகன் டே இது எதுக்குடா எனக்கு காட்டுற, கடுப்பாகுதுடா அப்படி சொல்லிட்டு மறுபடியும் செம்ம டென்ஷன் ஆகி அவனோட கட்டுப்பாட்டை மறுபடியும் இழக்கிற மாதிரி இருக்குது. அவன் அப்படி ஃபுல் பவரோட வெறித்தனமா மாறிக்கிட்டே இருப்பான் பாருங்க. டாக்குன்னு பார்த்தா செவ்விலே ஒரு அறை. நம்ம ஹீரோ தாங்க முராக்கனோட செவ்விலே அரைஞ்சி, டேய் பைத்தியக்காரா, அவன் தான் ஒன்று வெறுப்பேற்றி உன்னை அப்படி பைத்தியக்காரனா மாற்றணும் ட்ரை பண்ணுறான்னு பார்த்தா நீ அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் சொல்றது கேட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்க. நீ முதல்ல கூல்டன் ஆவிடா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிட்டு மேலே இருக்கவனை பார்த்து நம்ம ஹீரோ சொல்லுவான், டேய் உங்ககிட்ட பவர் கம்மியாக தானே இருக்கு, நீ பவர்ஃபுல்லாக இருந்தால் வந்தோடனே எங்களை கொண்டிருப்ப அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அங்கே இருக்கிறவன் சொல்லுவான் அந்த கென்சிலர் லீடரு, தம்பி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியே, இப்போதைக்கு என் பவர் வச்சு உங்கள் 2 பேர் கூட சண்டை போட முடியாது, நான் அப்போ கிளம்புறேன், அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவத்தை பண்ணிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் விடுவான். யாரை போய் அடிக்குதுன்னு பார்த்தா அந்த கென்சிலர் குரூப்ல இருக்கிற அந்த சொக்கனையை போய் அடிச்சு போட்டு தள்ளிடும். அவன் அந்த லீடர் சொல்லிட்டு போவான் பாருங்க, எனக்கு இந்த விட்ட குறை தொட்டக்கெல்லாம் பிடிக்காது, அவன் உயிரோட இருந்தா உனக்கு எல்லா தகவலையும் சொல்லிடுவான் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுவான். நம்ம ஹீரோ அந்த சொக்கங்கிட்ட போனா அவன் இன்னும் உயிரோட தான் இருப்பான், செத்துருக்க மாட்டான். அவன் கையில் ஒரு சீட்டு மாதிரி எழுதி இந்த இடத்துல தான் அந்த மந்திர புக் இருக்குது அப்படி சொல்லிட்டு கையில் கொடுத்துருவான். நம்ம ஹீரோவோ இந்த புக்கை தானே முராக்கனோட அக்கா போய் எடுக்கன்னு சொன்னாங்க, சரி சரி ரைட்டு நான் அங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்ப அந்த குகைக்குள்ள மற்ற மனுஷங்களை எல்லாத்தையுமே காப்பாற்றினா பார்த்தீங்களா நம்ம ஹீரோ. அவங்கெல்லாம் ரொம்ப நன்றிங்க, நீங்கள் எங்களை ரொம்ப காப்பாற்றிட்டீங்க, இந்தாங்க இந்த புக்கு, இதை வச்சுக்கிங்க, இது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு லாக் புக்கை கொடுக்குறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த புக்கை வாங்கிட்டு சரி நான் உடனே அந்த மந்திர புக்கை போய் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்ப. அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமான கோட்டை, அந்த கோட்டையை தூரத்துல இருந்து ஒரு சிவப்பு முடி பொண்ணு கையில் மந்திர கோலோட பார்த்துக்கிட்டு இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடியுது. நான் அடுத்த எபிசோட அப்லோட் பண்ணிட்டேன், மறக்காம போய் பார்த்துருங்க.